சின்ன மருமகள். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்கே அந்த போலீஸ் சாமியால் தமிழை கொண்டு வந்து ஓமத்தில் உட்கார வைக்க போகிறாங்க. தமிழ் இங்கே பயந்துகிட்டு இருக்காங்க. நாம் வீட்டுக்கு போகக்கூடாது. இந்த நேரத்தில் போய் எப்படி பூஜையில் கலந்துக்க முடியும்? ஏன் யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்றாங்க? கடவுளே என்னை காப்பாற்று, வேறு வழி தெரியல எனக்கு. எல்லாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நான் மட்டும் இப்போது இங்கே உட்காராம இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும். அதனால் என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த பூஜையில் வந்து உட்கார வராங்க. அப்படின்னு பார்த்து இங்கே அமைச்சர் ராஜாங்கம் வராரு. ராஜாங்கத்து கூட போலீஸ் வராங்க. வந்த போலீஸு இந்த சாமியார் பார்த்தோன்னே இவன் ஃப்ராடுங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதும் இங்கே அவங்க, டேய் ஃப்ராடு பயல, நீ அப்புறம் அங்கே வந்த அப்படின்னு சாமியாரையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சோன்னு தான் எல்லாருக்கும் தெரிய வருது அவன் போலீஸ் சாமியார்னு சொல்லிட்டு. தமிழுக்கு அப்போ தான் நிம்மதி வருது. பரவாயில்ல, நாம் இப்பயும் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் வெளியே போனதும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மலர் போய் கேட்குறாங்க, என்னாச்சு தமிழ், ஏன் ஃபீல் பண்ணிகிட்ருக்க? இல்லைக்கா, நான் வீட்டுக்கு போகக்கூடாது. ஆனால் பாருங்களேன், காலையிலேருந்து எனக்கு வரக்கூடிய விஷயம் எல்லாமே கெட்ட விஷயமா வந்துட்டுருக்கு. எனக்கு இந்த வீட்டை ஏமாத்துறது எவ்வளோ குற்றம் வச்சாக்க தெரியுமாக்கா? நான் கர்ப்பமாகவே இல்லை, ஆனால் கர்ப்பமாக இருக்கேன்னு போய் சொல்லி எல்லாரையும் ஏமாற்றிட்டுருக்கேன். எனக்கு அது ரொம்ப குற்றம் வச்சா இருக்குக்கா. வர கடுப்புக்கு நான் பண்ணது தப்பு தான், தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு எல்லார் காலையும் விழுந்து போல் தோணுதுக்கா. ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிட்டோம், ஏற்றுக்கலாம் பரவாயில்லன்னு தோணுதுக்கா எனக்கு அப்படின்னு சொல்ல, இங்கே மலர் சொல்கிறாங்க, தமிழ் அவசரப்பட்டு அப்படிலாம் பண்ணிட்டாதம்மா, சொல்கிறது கேளு, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குமா, அதுக்கான நேரம் வரும்போது நாம் அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றம். ஏன்னா இங்கே மோகன் என்ன சொன்னாங்களோ அதே தான் டாக்டர் சொல்லிட்டாங்க. இங்கே ஈஸ்வரன் சித்ராவும் பேசிகிட்டே வராங்க. ஏம்மா, அன்னைக்கு வந்து மோகனா மோகனா பெரியம்மாவும் நம்ம தமிழும் வந்து இருந்ததே சரியில்லை. மூஞ்சே ஒரு மாறி இருந்துச்சு. பார்க்கறதுக்கு நல்லாவே புரிஞ்சுது ஏதோ தப்பாக மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட அதை வச்சு தமிழ் கர்ப்பமாக இருக்க மாட்டா அப்படின்னு நினச்சேன். ஆனால் தமிழ் கர்ப்பமாக தான் இருக்கா. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் போயிட்டு வந்ததுலேருந்து தமிழோட மூஞ்சி சரியில்லை, மோகனோட மூஞ்சி சரியில்லை. 2 பேரும் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற மாதிரியே இருக்காங்க. ஆனால் இங்கே குழந்தை நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையேம்மா. அப்போது தமிழ் உண்மையாகவே கர்வமாக தான் இருக்காளா? அப்போது மோகனாத்தை எதுக்காக அப்படி இருக்கணும்? இல்லை மோகனாத்தை சொல்லி கொடுத்து டாக்டர் பேசுகிறாங்களா? அப்போது தமிழ் கர்வமாக இருக்க மாட்டாளா? ஒன்றுமே புரியலையேம்மா எனக்கு, நீ தான் சொல்லம்மா அப்படின்னு சொல்ல, இங்கே ஈஸ்வரியும் அதே தான் சித்ரா நானும் யோசிச்சுட்ருக்கேன். ஒன்று தமிழ் கர்வமாக இருக்கக்கூடாது, இல்லை குழந்த வளர்ச்சியில் எதனா பிரச்சனை இருக்கணும், இல்லைன்னா இந்த 2த்தையும் மறைக்கிறதுக்கு மோகனாவே அந்த டாக்டர்கிட்ட சொல்லி கொடுத்து பேச வச்சுருக்கணும். இதில் ஏதோ ஒன்று நடந்திருக்குடி, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, இங்கே ஈஸி சொல்கிறாங்க, சித்ரா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் கவனித்தேன். ஒரு நர்ஸு வந்து உங்கள் ரிப்போர்ட்டை கொடுங்க, செக் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு அந்த நர்ஸு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இருந்தா. நான் காதில் வாங்கினேன். அதே மாதிரி நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்த மோகனாவும் தமிழும் கையில் ஒரு கவர் வச்சுருந்தாங்க, பார்த்தியா? ஆமாம்மா, அந்த கவரில் கண்டிப்பாக ரிப்போர்ட் இருக்கும். அந்த ரிப்போர்ட்டை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதை கொண்டுட்டு போய் ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட காட்டலாம். ஏன் அந்த டாக்டர் வேணாம், வேறு ஏதாவது டாக்டர்கிட்ட காட்டி அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற மாதிரி குழந்தை நல்லா இருக்கா, ஆரோக்கியமாக இருக்கா, அவள் உண்மையாக கர்வமாக இருக்காளா அப்படிங்கிறத நாம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கான சந்தேகம்லாம் போயிடும் சித்ரா. ஒன்று அவள் உண்மையாலுமே கர்வமாக தான் இருக்கா அப்படின்னா அவள் கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம். இல்லை அவள் கர்ப்பமாக இல்லை, குழந்தை வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை வீட்டில் சொல்லி அதை இந்த மாதிரி 2 பேரும் மறைச்சிட்டாங்க, வீட்டில் எல்லாரும் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி அது மூலிமா வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணலாம் சித்ரா. அம்மா சூப்பர்மா, வேறு லெவலில் யோசிக்கிறமா நீனு அப்படின்னு இங்கே சித்ரா சொல்ல, சரி சித்ரா, இப்போ நம்ம வீட்டுக்கு போனது நம்ம பண்ண வேண்டியது 2 விஷயந்தான். ஒன்று அந்த மோகனாவுக்கு தெரியாமல், அந்த தமிழுக்கும் தெரியாமல் அந்த ரிப்போர்ட்டை மட்டும் நம்ம எப்படியா எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த குட்டச்சியும் அந்த மோகனாவும் நம்மளை என்ன சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி ஈஸியாக அவளை வீட்டை விட்டு விரட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சித்ராவும் ஈஸ்வரியும் அந்த ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க.